ஓம் கணபதியே நமக, ஓம் முருகப்பெருமானே நமக, ஓம் ஆஞ்சநேயா நமக, ஓம் நரசிம்மனே நமக, ஓம் குலதெய்வ பால் முனீஸ்வரன் நமக, ஓம் குதம்ப சித்தரை நமக, ஓம் நந்திச சித்தரை நமக, ஓம் அகோரிகள் சித்தரை நமக, ஓம் விஷ்ணுமாயா நமக, ஓம் குட்டிச்சாத்தனை நமக, ஓம் காலபைரவர் நமக, ஓம் ஹரிச்சந்திரன் நமக, ஓம் சிவபெருமானே நமக, ஓம் மகரகாளியே நமக, ஓம் பத்ரகாளியே நமக, ஓம் மகாகாளியே நமக. ஜெய் ஜெய் மகாகுரகாளி, ஜெய் ஜெய் மகா பத்ரகாளி. என்னோட பாதை வந்து காளியோட பாதைங்க, என்னோட உபாசனை வந்து காளியோட உபதேசனங்க. வணக்கங்க, நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாம செல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 9940104309 9841303621 9962624066. இது மூணுமே என்னோட மொபைல் நம்பருங்க. ரொம்ப முக்கியமான தகவலாம் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஆகியால ஜெய் ஜெய் ஸ்ரீராம், வெற்றிவேல் வீரவேல், பாரத் மாதா கி ஜெய், சனாதன வாழ்க, இந்து மதம் வாழ்க, வந்தே மாதரம், தேச கீதத்தை பாடுவோம், தமிழ் தாய்வார்த்தை பாடுவோம். இந்திய மண் ராமருடைய மண், தமிழ்நாட்டு மண் ராமருடைய மண், முருகனுடைய மண். இந்த உலகமே இந்து மதம், இந்த பூமியே இந்து மதம், இந்த இந்தியாவே இந்து மதம், இந்த தமிழ்நாடே இந்து மதம். இந்து மதம் வாழ்க, இந்துத்துவா வாழ்க. பிரம்மதேவனை வணங்குங்க, விஷ்ணுவை வணங்குங்க, சக்தியை வணங்குங்க, சிவனை வணங்குங்க. இந்த 4 பேரையும் வணங்குங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க. நிச்சயமாக இந்த 4 பேரை தான் நீங்கள் வணங்கணும். நீங்கள் பிறக்கும் போது இந்துவாக போகிறங்க, வாழும் போதும் இந்துவாக வாழுங்க, மூச்சு விடும் போதும் இந்துவாக விடுங்க, இறக்கும் போதும் இந்துவாக இருங்க. பிறப்பதும் இந்துவே, இறப்பதும் இந்துவே. இதுதான் நம்மளோட குறிக்கோள். ஒரே மதம், இந்து மதமே. இப்போ வந்து எல்லாத்தையும் சொல்லியாச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டை நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் ஒன்று பாடிக்கலாங்க. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா, பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா, பாசி எனும் நீரரைச்சே ஆசையில நான் வளர்த்தேன், அள்ளி வச்ச வேலையிலே முள்ளிரண்டு பட்டதம்மா, பட்டாலும் குற்றமில்லை, பாவம் இந்த பூவுக்கில்லை, பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா, பாசி எனும் நீரரைச்சே ஆசையில நான் வளர்த்தேன், அள்ளி வச்ச வேலையில முள்ளிரண்டு பட்டதம்மா, பத்தாலும் குற்றமில்லை, பாவம் இந்த பூவுக்கில்லை. சூப்பர் பாடுங்க, அருமையான பாட்டல், ரொம்ப அழகான பாட்டல், பழைய பாடல் தான், ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த பாட்டு. இந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேளுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். புரியுதுங்களா? பாட்டை கேளுங்க, கேட்டுக்கினே இருங்க இருங்க இருங்க. பாம்பை பாருங்க, தொடப்பத்தை பாருங்க, இந்த சாமியாரை பாருங்க. சாமியார் புரியுதுங்களா? எல்லாம் என்னடா இந்த சுடுகாட்டில் இருக்கிற மண்டை ஓடெல்லாம் போட்டுக்கிறாரு, பாம்பெல்லாம் வச்சுருக்கிறாரு, தொடப்பத்தெல்லாம் வச்சுருக்கிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க. எவ்வளோ பேர் என்னை விமர்சனம்லாம் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இவன் என்ன பைத்தியக்காரனா, தலையில் வந்து சட்டியை கோத்துக்கிறான், அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவில் ஒரு பொருளை வச்சுக்கிறான், இந்த மாதிரிலாம் வந்து முகத்தெல்லாம் பூசிக்கிறான், காட்டுவாசி மாதிரி இருக்கலாம், அதெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டேங்க. உங்கள் விமர்சனத்தில் தாங்க நான் வளருவேன். ஒரு மனுஷன் வளர்னானா அவன் விமர்சனம் பண்ணால் தான் வளர முடியும். அவனை விமர்சனம் பண்ணதான் அவன் வளர்றான்னு அர்த்தம், வளர்ந்துட்டான்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீ விமர்சனம் பண்ணுங்க, நல்லா திட்டுங்க, என்ன எவ்வளோ திட்ட முடியுமோ என்னை திட்டுங்க. என்னோட வளர்ச்சி, என்னை எவ்வளோ நீங்கள் வாழ்த்தினாலும் அதுவும் என்னோட வளர்ச்சி தான். எல்லாம் என் சிவன் இருக்கிறார். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம பாட்டெல்லாம் பாடியாச்சு. ஒரு முக்கியமான தகவலை நம்ம வந்து பேச போகிறோம். அப்பா அம்மா செய்த பாவங்கள் பிள்ளைகளை சேருமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. புரியுதுங்களா? அப்பா அம்மா செய்த பாவங்கள் பிள்ளைகளை சேருமா, அந்த பாவம் பிள்ளைகளை தாக்குமா, அந்த பிள்ளைகளுக்கு அது வந்து பாவத்தை கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. நிச்சயமாக சொல்கிறேங்க, நீங்கள் செய்கிற பாவம் உங்கள் பிள்ளைங்களை கண்டிப்பாக தாக்கும். அப்பா அம்மா செய்கிற பாவம் கண்டிப்பாக அவங்களோட பிள்ளைகளை கண்டிப்பாக தாக்கும். அவங்களுக்கு தான் பிரச்சனையே அதிகமாக வரும். ஏன்னா உங்கள் ரத்தத்தில் தான் அந்த உருவானது தான் உங்களுடைய பொண்ணு, உங்கள் ரத்தத்தில் தான் உருவானது தான் உங்களுடைய பையன். புரியுதுங்களா? அப்போது தாய் செய்த பாவம் தன் பிள்ளைகளே சேரும், தகப்பன் செய்த பாவம் தன் பிள்ளைகளே சேரும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க.
புரியுதுங்களா? இதில் யாரும் தப்ப முடியாது. புரியுதுங்களா? இதில் இன்னொரு கூடுதல் கருத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க. அப்பா அம்மா செய்த பாவம் பிள்ளைகளை மட்டும் தாங்காது, அது உங்களையும் தாக்கும். ஏன்னா பாவம். புரியுதுங்களா? அதுதான் கர்மா. பாவம்னாலே கர்மா. நீங்கள் எவ்வளோ கர்மாக்களை அடுக்கி கொண்டு போகிறீர்களோ அவ்வளவும் உங்களுக்கு மரணம் உண்டு. புரியுதா? இல்லை அதற்குண்டான தண்டனையும் உங்களுக்கு உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது உங்கள் பிள்ளைகளை மட்டும் தாக்காது, உங்கள் பிள்ளைங்க மட்டும் அழிய மாட்டாங்க, நீங்களும் கூட சேர்ந்து தான் அழிவீங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் சண்டை போடுறீங்க, உங்களுக்கு அவங்களுக்கா சண்டைனா எதனா சண்டைனா நீங்கள் வீணாக ஏதாவது ஒரு சண்டை வாங்கியிருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பாவம் செஞ்சுருப்பீங்க. புரியுதுங்களா? அவங்கள வந்து ஏதாவது கெடுத்துருப்பீங்க. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு வகையில் அவங்களை துன்பப்படுத்திருப்பீங்க, அதுவும் பாவம் தானே. புரியுதுங்களா? இல்லை ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து நீங்கள் துரோகம் பண்ணியிருப்பீங்க, அது பாவம் தானே. அப்போது அவங்க சண்டை போடுறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? நல்லா என்ன சொல்லுங்க பாருங்களா. நீ எனக்கு செஞ்ச பாவத்துக்கு நீ 7 ஜென்மத்துக்கும் நீ வீணா போயிடுவ, 7 ஜென்மத்துக்கும் நீ வந்து கஷ்டப்படுவேன்னு சொல்லி தானே உனக்கு சாபம் விடுறாங்க. புரியுதுங்களா? எனக்கு செஞ்ச பாவத்துக்கு நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ நாசமாக போயிடுவேன்னு சொல்லி உனக்கு சாபம் விடுறாங்க. அதே போல் நீ செஞ்ச பாவத்துக்கு உன் புள்ள இல்லாமல் போயிடும், உன் பொண்ணு வாழாவட்டியாக வந்துடும், உன் பொண்ணு நாசமாக போயிடும், உன் புள்ள கல்யாணம் ஆகாதே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுறாங்கல்ல. அந்த சாபம் எதுக்கு? புரியுதுங்களா? நீங்கள் பாருங்கள், எல்லா சண்டையிலையும் ஏதாவது ஒரு சண்டை இல்லைனாலும் பின்னாடி போய் உங்களுக்கு சாபம் விடுவாங்க. புரியுதுங்களா? அந்த சாபம் தான் பிள்ளைகளே சேரும், உங்களே சேரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த சாபம் வந்து இதை வந்து வெளிப்படையாக அவங்க சொல்லிடுறாங்க. புரியுதா? ஆனால் வெளிப்படையாக சொல்லாமல் கடவுள் ஒருத்தர் இருக்கிறான். நீ எவ்வளோ பாவம் செய்கிறியோ அந்த பாவத்துக்கு உனக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. நீங்கள் தப்பவே முடியாது. ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ செஞ்ச பாவம் உன் புள்ளைய கண்டிப்பாக சேரும், உன் பொண்ணை சேரும். இதில் எந்த மாற்று கருத்து கிடையாதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். ஆகையால் கூடுமான அளவுக்கு தயவுசெய்து சொல்கிறேன், யாரையுமே பாவத்தை செய்யாதீங்க. தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் சரி, அதோடு விட்டுருங்க. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பாவங்களில் வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து செய்யுங்க. பார்த்து செய்யுங்கன்னு நான் சொல்ல வரல, பாவங்களே செய்யாதீங்க. பார்த்து செய்யுங்கன்னு சொன்னால் கூட அதுவும் தப்பு தான். புரியுதா? தயவுசெய்து சொல்கிறேன், பாவங்களே நீங்கள் செய்யாதீங்க. போதுமான அளவுக்கு புண்ணியங்களை பண்ணுங்கள். புரியுதுங்களா? நல்ல தான தர்மங்களை பண்ணுங்கள், நல்ல ஆலயத்துக்கு போங்க, சித்தர்களோட வழிபாட்டுக்கு போங்க, உடல் ஊனமுற்றவர்கள் தான தர்மம் பண்ணுங்கள், படிக்கிற பசங்க நல்லா உதவி பண்ணுங்கள். எவ்வளோ உதவிகளை எவ்வளோ இருக்குது. புரியுதுங்களா? அந்த வழிக்கு போங்க. ஆனால் பாவங்களை மட்டும் தயவுசெய்து செய்யாதீங்க. இந்த பாவம் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களை மட்டும் இது தாக்காது, உங்கள் பிள்ளைகளையும் கண்டிப்பாக தாக்கும். இந்த பிள்ளைகள் வந்து வாழ்க்கையே நாசமாக போயிடும். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. அவங்க பிள்ளைகளோட எதிர்காலம் நிச்சயமாக கேள்விக்குறியாயிடும். புரியுதுங்களா? நீங்கள் செஞ்ச பாவம் உன் பிள்ளைங்களை கண்டிப்பாக தாக்கும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. அதுலேருந்து தப்பவே முடியாது. உங்கள் பிள்ளைங்க ரொம்ப அனுபவிப்பாங்க. நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு பிள்ளைங்க அனுபவிக்கணுமா? சொல்லுங்கள். நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு நீங்களே அனுபவிச்சா கூட பரவாயில்ல, சரி நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம தானே அனுபவிக்கிறேன்னு. ஆனால் உங்கள் பிள்ளைங்க அனுபவிப்பாங்க. ஏன்னா உங்கள் ரத்தத்தில் தான் அந்த குழந்தை உருவாச்சு. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்போ நீ செஞ்ச பாவம் உங்களோட பிள்ளைங்களை கண்டிப்பாக தாக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. ஆகையால் தயவுசெய்து சொல்கிறேன், பாவங்களை செய்யாதீங்க. உங்கள் பிள்ளைகளை தாக்கும் உங்கள் பிள்ளைகளை கண்டிப்பாக மிகப்பெரிய கஷ்டத்தில் திரும்ப விடும். அவங்களுக்கு தீராத வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களை கொடுக்குங்க. ஆகையால் தயவுசெய்து சொல்கிறேன், போதுமான அளவுக்கு நீங்கள் பாவங்களே செய்யாமல் இருப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்க, இந்த கருத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.